ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாட்டி இந்தியாவை நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்குதே இந்தியா கிட்ட டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணி சீரீஸ் வின் பண்ணி வரலாற்று சாதனை படைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் ஒன்றும் இந்தியாவை பார்த்து பயப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான டஸ்கின் அகமது பார்த்தீங்கன்னா இந்தியா அணிக்கே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காப்புல. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பங்களாதேஷாக இருக்கட்டும், இந்தியா அணியாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து அடைஞ்சு அவங்களோட பயிற்சியை தொடங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் தான் ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் சென்னைக்கு வந்திருக்காங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மேலே பயிற்சியை தொடங்குறாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளரான டஸ்கின் அகமது பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணார். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்குது இந்தியாவை வீழ்த்து தான் வந்திருக்கோம். முன்னெல்லாம் இந்தியா அணி பார்த்தா எங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும், ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. எங்கள் அணி வீரர்கள் உண்மையாக நல்லா பண்ணுறாங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடுறாங்க. நாங்கள் பாகிஸ்தானை போய் பாகிஸ்தான் அடித்து உலக சாதனை படித்தோம். அதே போல் இந்த வாட்டி இந்தியாவை நாங்கள் ஜெயித்தா எங்கள் கிரிக்கெட் இன்னும் வளரும், எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தை கொடுக்கும். அதனால் இந்த வாட்டி இந்தியாவை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். இந்தியா கிட்ட சீரீஸ் வின் பண்ணி மீண்டும் நாங்கள் உலக சாதனை படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசியிருக்காப்புல நம்ம டஸ்கின் அகமத். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு போயிட்டு பாகிஸ்தானே அடிச்சிருக்காங்க. டெஸ்ட்டில் 2-0 சொல்லிட்டு ஒயிட் வாய்ஸ் பண்ணியிருக்காங்க. வரலாற்று சாதனை. இது வரைக்கும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் போய் டெஸ்ட் மேட்ச் சீரியஸாக ஜெயிச்சதில்லை, அதுவும் அவங்க நாட்டில் போய் ஜெயிச்சதில்லை, சாதனை படைச்சிருக்காங்க. இப்போ டஸ்கின் அகமத் என்ன சொல்கிறாப்புல, நாங்கள் இந்தியாவை இந்த வாட்டி வீழ்த்துவோம், இந்தியாவை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்டேயும் சவால் விடுற மாதிரி பேசியிருக்காப்புல. மேட்சாக தொடங்கலை, பட் அவர் பேசியிருக்காரு. அதுதான் கொஞ்சம் ஓவராக இருக்குது. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஏன்னா இந்தியாப்பா, நீ பாகிஸ்தான் இப்போ அந்தளவுக்கு பெரிய டீம் இல்லை, சும்மா இருக்கிற டீம்லாம் அடிக்கிறாங்க. ஐசிசி ட்ராஃபிலே பார்த்துருப்பீங்க, சும்மா ஒரு டீமில் அடிக்குது பாகிஸ்தானை. அந்த புள்ள பூச்சிங்களை போயிட்டு அடிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் இந்தியாவை அடிப்போம்னா எப்படிங்க அது? பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஸ்பின்னர் அஸ்வின் இருக்காங்க, ஜடேஜா இருக்கார், அப்புறம் அக்சர் பட்டேல் இருக்காங்க, குல்தீப். ஸ்பின்னிங் அட்டாக்கே நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் மிஸ்டர் பங்களாதேஷ். ஓகே, பார்க்கலாம். உங்களோட கான்ஃபிடென்ட் ஓகே தான், டஸ்கின் அகமதோட கான்ஃபிடென்ட் எல்லாம் ஓகே தான், வாங்க. பட் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லுங்கள், ஆனால் ஜெயிச்சிருவன் மட்டும் சொல்லாதீங்க. கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடும். அதுவும் சென்னை பிச்சா கண்டிப்பாக ஸ்பின்னிங்க்கு ரொம்பவே ஃபேவரான பிச்சு. அது இல்லாமல் நம்ம மண்ணின் மைதான் தமிழக வீரர் அஸ்வின் பார்த்தீங்கன்னா சொந்த கிரவுண்டில் விளையாடுறாரு. கண்டிப்பாக நான் அவரோட ஆட்டம் ரொம்ப வெறித்தனமாக இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பார்க்கலாம் வெயிட் பண்ணி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வின் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது மேட்ச் தொடங்கிறதுக்கு. 19ஆம் தேதி தொடங்குது, வர 19. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், டஸ்கின் அகமது சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுறவரா இந்தியாவை, இல்லை இந்தியா பங்களாதேஷை செஞ்சு காட்டுமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.